மழைக்காலம் நெருங்குவதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் உட்பட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 3000 கோடி பேக்கேஜ், 4000 கோடி பேக்கேஜ், எல்லாம் தயாராக இருக்கிறோம், எல்லா ஏற்பாடும் எல்லா பகுதியிலும் தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. மழை பொழிந்த அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு இடத்துல கூட மழை நீர் தேங்காதவாறு திராவிட மாடல் ஆட்சி கால்வாய் அமைத்திருக்கிறது, வடிகால் அமைத்திருக்கிறது. எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம், மழையை பற்றி கவலை இல்லை, எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதோ இப்போ 2 நாள் தான் மழை பொழிந்திருக்குது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு நாள் பொழிந்த மழைக்கு மருத்துவமனை முழுவதுமாக மழை நீர் ஆக்கிரமித்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய இவர் நோயாளின்னு வர சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பயனாளின்னு சொல்லணுமா? ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்குதான். நோயாளிகள் பயனாளிகள் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவங்க சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். காலை வச்சா கீழே தண்ணி, அவன் உடம்பு சாரம் தான் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறான். அவன் காலை வச்சு தண்ணினா அவனுக்கு என்ன பிரச்சனை வரும்னு அவனுக்கே தெரியாமல் பயந்து போயிட்டு இருக்கிறான், பதற்றத்தோடு இருக்கிறான். இது மட்டும் கிடையாது, அந்த மருத்துவமனை என்பது ஒரு பகுதிக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு இடத்துக்கோ கிடையாது. அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் அந்த மருத்துவமனை தான் பெரிய மருத்துவமனை. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு தீக்காயமாகுது, ஒரு அவசர சிகிச்சைக்காக வராங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு பாம்பு விஷக்கடிக்க வராங்க. இவங்களெல்லாம் சிகிச்சை எங்கே வச்சு கொடுப்பீங்க? மொட்டை மாடியில் வச்சு கொடுப்பீங்களா? நீங்கள் வேற எங்கேயாவது பண்ணி தொலையாமல் போங்க. மருத்துவமனையில் பள்ளிக்கூடங்களில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இருக்கணும்ல, அவசியம். மருத்துவமனையில் அந்த இடத்துல நீர் வடிகிறதுக்கு வடிகால் வாரியம் அமைத்திருக்க வேண்டும், கால்வாய் அமைத்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மக்களினுடைய குறைகளாக செய்திகளின் வாயிலாக பார்க்க நேர்கிறது. அப்புறம் எதை வச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறீங்க? மருத்துவமனையில் போட் ஓட்டுறதுக்கா? போட் ஷோ போகிறதுக்கா? மக்களினுடைய முதல்வர்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க, மக்கள் சொல்ல. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மருத்துவமனைகளிலும் அதிநவீன தொழில்நுட்பத்தோடு உள்ள ஒரு சொட்டு நீர் போகாத அளவுக்கு முன்னேற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். இப்பயும் ஒன்றும் இல்லை, இது முதல் நாள் பொழிந்த மழை தான். அடுத்தடுத்து தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் அதிகான மழை எச்சரிக்கைலாம் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மருத்துவமனைகளில் பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரப்படுத்துங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவில் அவதியில் இருக்கிறாங்க. உங்கள் ஆட்சியில் ஆஸ்பத்திரியிலையும் அவதிக்கு ஆளாக்க வச்சிடாதீங்க.